அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. y is equal to x square minus 3x divided by x minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம 10thலலாம் கிராஃப் வரைவோம் சரிங்களா. நம்ம 10th நம்ம எக்ஸ் ஸ்கொயரு அப்புறம் தென் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம 10th கிராஃப் போட்டிருப்போம் இல்லைங்களா, பேரபோலா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வரைய போகிறோம். ஆனால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்காம நம்ம சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் வரைகிறோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டொமைன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட்ஸ். தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா வெட்டும் புள்ளிகள். இது வந்து மதிப்பகம் வீச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் ஆகுதா டிக்ரீஸிங் ஆகுதா இந்த பர்டிகுலர் இன்டர்வலில் அப்படின்னு பார்க்குறோம். ஃபோர்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, அதாவது அந்த ஃபங்க்ஷன் அந்த கர்வ் எந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும் எந்த இடத்துல மினிமம் வேல்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கான்கேவ் அப்வர்டு கான்கேவ் டவுன்வர்டு, எந்த டேன்ஜென்ட் லைனில் அந்த கர்வ் வந்து மேலே இருக்கும் எந்த டேன்ஜென்ட் லைன் கீழே அந்த கர்வ் இருக்கும், அந்த பெண்டு அந்த கர்வ்னுடைய பெண்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 என்னென்னா அசிம்டோட்ஸ். இந்த அசிம்டோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்ஸ் நம்ம சொல்கிறோம். என்னென்ன அசிம்டோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க வெர்டிக்கல் அசிம்டோட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் அசிம்டோட்டு, ஹாரிசன்டல் அசிம்டோட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபைனலாக நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க கிராஃப் நம்ம வரைய போகிறோம். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிராஃபை வந்து போட போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். y is equal to x square minus 3x divided by நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x minus 1 இல்லைங்களா. y is equal to x square minus 3x divided by x minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இதனுடைய டொமைன் நான் எடுக்க போகிறேன். ஸோ டொமைன் அப்படின்னு எடுக்கும்போது இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் நம்ம என்ன எடுத்துக்கணும் டொமைன் ஆர் பட் எக்ஸப்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 சரிங்களா. ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக -∞ to +∞. என்டையர் இன்டர்வல் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஞ்சாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட்ஸ். இதெல்லாம் இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வகையான இன்டர்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட்ஸ். எக்ஸ் இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னால் y is equal to 0. ஸோ y is equal to 0ன்றது மூலிமா நம்ம எக்ஸ் இன்டர்செப்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அப்படி கண்டுபிடிக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஏன்னா ஒய்க்கு 0 கொடுத்துட்டோமா, அப்போ இந்த இடம் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டோட்டலாக 0. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. இதில் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா அதாவது எக்ஸ் வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும், இன்னொன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். இதுதான் எக்ஸ் இன்டர்செப்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒய் இன்டர்செப்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் 0. அப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் மைனஸ் 3 into 0 டிவைட் பை 0 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0 பை மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு ஒய் இன்டர்செப்ட்னா 0 அப்படின்னு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் என்ன கண்டுபிடிக்கணும் தேர்ட் பாயிண்ட் அப்படின்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். இப்போ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். கொடுத்துருக்கிறத f of x அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறேன். f of x எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1. இதை நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறேன். எப்படி f dash of x. f dash of x எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் u by b மெத்தட். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u by b இது எப்படி எழுதலாம் பாருங்கள். b ஸ்கொயர் டினாமினேட்டர் b ஸ்கொயர் ஆகிடும், v u dash மைனஸ் u v dash அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த அடிப்படையில் u அப்படின்னு சொல்லி பார்த்தா நியூமரேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. இப்போ u dash அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 2x மைனஸ் 3. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா vன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1. v dash அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1, 1க்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0.
ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ ஃபார்முலாவில் v ஸ்கொயர், vனா நம்மளுக்கு x மைனஸ் ஒன், அதனால் இங்கே x மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு v வச்சுக்க போகிறோம் u டேஷ், vனா என்னது x மைனஸ் ஒன். u டேஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் த்ரீ, இப்போ 2x மைனஸ் த்ரீ மைனஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் uv டேஷ், uன்னா என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, அதனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் v டேஷ், v டேஷ் எவ்வளோன்னு பாருங்கள் 1, ஸோ அதனால் இங்கே வந்து 1. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு 2x ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 3 அப்படின்னு சொன்னால் மைனஸ் 3x. இப்போ மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறீங்க, மைனஸ் 1 இன்ட்டு 2x அப்படின்னு சொன்னால் மைனஸ் 2x, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3னா உங்களுக்கு ப்ளஸ் 3. ஸோ இந்த மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இதில் இந்த மைனஸ் 3xும் இந்த ப்ளஸ் 3x நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்தது இங்கே இருக்கக்கூடிய 2x ஸ்கொயர், இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ மைனஸ் 2x ப்ளஸ் என்ன ஆகிடும்னா 3 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் f dash of x. இப்போ நம்ம கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், f dash of x ஈக்குவல் டு 0. இப்போ f dash of x ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூமரேட்டர் மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இதுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கக்கூடிய எக்ஸு நாட் பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் எக்ஸப்ட் 1. என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும், ரியல் ரூட்ஸ் இருக்காது. சரிங்களா? அதாவது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஐயில் வந்துடும். ஸோ எப்படி அப்படின்னா டெல்டா நம்ம கண்டுபிடிப்போம். டெல்டானா பி ஸ்கொயர் மைனஸ் என்ன எழுதலாம் 4ac. பி இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது 2 இருக்கா, அதனால் மைனஸ் 4. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 4 இன்ட்டு 1 இன்ட்டு 3 தட் இஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 12. இப்போ மைனஸ் 8 ரூட்டுக்குள்ளே மைனஸ் 8 வரதுனால இது வந்து லெஸ் தென் 0, இதுக்கு நோ ரியல் ரூட்ஸ். அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் நம்ம எடுக்கும்போது ரெண்டு கான்செப்ட் நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா f dash of x ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். இன்னொன்று f dash of x does not exist அப்படின்ற கான்செப்ட் நம்ம இங்கே வந்து சொல்லுவோம். ஸோ அதையும் நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். இப்போது அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், f double dash of x does not exist அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். சாரி, f dash of x does not exist அட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x is equal to என்னது 1. ஏன் அப்படின்னு சொன்னால் 1 கொடுத்தா என்ன ஆகிடும், நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போது பட் நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல் ஆஃப் என்ன ஆயிடுச்சு, இது 1 வருது, ஆனால் 1 நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதனால் இதுக்கு என்ன கிடையாதுன்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கிடையாது. ஓகே, therefore it has no critical number. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, அதுக்கு என்ன எடுக்க போகிறோம், லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. லோக்கல் எக்ஸ்ட்ரீம் என்ன, f double dash of x கண்டுபிடிக்கணுங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம f dash of x எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ f dash of x என்னென்னு பார்க்குறோம். f dash of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 டிவைட் பை x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 டிவைட் பை x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது f dash of x. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், f double dash of x கண்டுபிடிக்க போகிறோம். f double dash of xக்கும் சேம் ஃபார்முலா தான் இங்கே என்ன எடுத்து போகிறோம். u அப்படின்றது பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3. இப்போ u டேஷ் அப்படின்னு சொன்னால் 2x மைனஸ் 2. v அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். v டேஷ் அப்படின்னு சொன்னால் 2 இன்ட்டு x மைனஸ் 1.
இங்கே அதே எழுத போகிறோம். இங்கே x minus 1 the whole square மாறிடும். ஏன்னா b square நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? அதனால் v u dash x minus 1 the whole square வச்சுக்க போகிறோம். x square minus 2x plus 3 இருக்கா, அதுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண என்ன கிடைக்கு பாருங்கள், 2x minus 2. இப்போ 2x minus 2 ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ், ஓகே, ஏன்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u by v அப்படின்னு சொன்னால் இங்கே b ஸ்கொயர் v u dash மைனஸ் u v dash, இது நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா இல்லைங்களா? அந்த ஃபார்முலா அப்படி இங்கே இருக்க மைனஸ். நெக்ஸ்ட்டு u என்னது நியூமரேட்டர் இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3, ஓகே, இன்ட்டு v dash அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா, 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, அதை எடுத்து எழுதிக்குவோம், 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதில் பாருங்கள், இங்கே 2x மைனஸ் 1 காமனாக இருக்குது, இங்கேயும் 2x மைனஸ் 1 காமனாக இருக்குது. மல்டிப்ளை பண்ணி என்னடும் 2x மைனஸ் 2 வந்துருதா? ஸோ இது ரெண்டு காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துருவோம். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 டிவைட் பை இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் பவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 4. ஸோ இங்கே 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 வச்சுக்கோங்க, இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 3 ஆகிடும். ஏன்னா அந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறீங்க. இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x, ஓகேங்களா? மைனஸ் மட்டும் தான் உள்ளே கொண்டு போகிறீங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னா மைனஸ், ஸோ மைனஸ் 3 டிவைட் பை இங்கே எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் பவர் 4. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் 1 இதுவும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும், ஒரு பவர் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 3 மட்டும் கிடைக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், இந்த மைனஸ் 2x, இந்த ப்ளஸ் 2xும் கேன்சல், இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 3 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மைனஸ் 2 divided by x minus 1 the whole cube, which is equal to minus 4 divided by x minus 1 the whole cube. இது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f double dash of x. சரிங்களா? அப்போ நம்ம இதிலிருந்து f dash of x கொடுத்தாங்க, f double dash of x கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, அதாவது இதுக்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ f dash of x equal to 0னா implies x not belongs to or except 1 அப்படின்றதுனால there is no local extrema. இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீமா, லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கிடையாது. தட் மீன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமம் வேல்யூவும் இதுக்கு கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், லோக்கல் எக்ஸ்ட்ரீமா முடிச்சு நம்ம அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அதுக்கடுத்து இடிங்க என்ன நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ the point of inflection நம்ம என்ன பண்ணணும், f double dash of x equal to 0 கொடுக்கணும். இங்கே நம்ம f double dash of x என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா not equal to 0 அப்படி தான் வரும். இங்கே ஏன் அப்படின்னா f double dash of x equal to நம்மளுக்கு இங்கே 0 வந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f double dash of x equal to 0னா -4 equal to 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ f double dash of x not equal to 0 because x belongs to என்ன ஆயிடுச்சுன்னா r except என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1. ஸோ அதனால் இதுக்கு there is no point of inflection. இதுக்கே நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா f double dash of x equal to 0 கொடுத்து பாருங்கள். இது ஈக்குவல் டு 0 என்ன ஆகிடும் உங்களுக்கு -4 டிவைட் பை x மைனஸ் அந்த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ இப்போ -4 ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷன் வந்துடுது. அதனால் நம்ம இது வந்து எடுத்துக்கிறது கிடையாது. பட் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கான்கேவ் இன்டர்வலை டிஃபைன் பண்ண முடியும். கான்கேவ் டவுன்வர்ட்ஸாக அப்வர்ட்ஸாக டிஃபைன் பண்ண முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு என்ன எடுத்துக்க போகிறோம், +1 எடுத்துக்க போகிறோம். அப்போ இங்கே ஒரு சின்னதாக ஒரு டேபிள் காலம் போட போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல், இது பார்த்தீங்கன்னா f double dash of x, இது பார்த்தீங்கன்னா கான்கேவில் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்குவோம், எய்தர் கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் -∞, 1, அதுக்கடுத்து 1, நம்ம ஒன்று கண்டுபிடிச்சா போதுமானது. ரிமைனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போது நான் என்ன எடுத்துக்க போகிறீங்கன்னா f double dash of இதில் போய்ட்டு எக்ஸுக்கு வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன்.
ஏன்னா 0 எங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கும் இல்லைங்களா. நான் 0 எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள். இங்கே 0 - 1 தான், -1 the whole cube -1. அப்போ -4 டிவைட் பை -1 அப்படின்னு சொல்கிறதுனால இந்த f'(x) எனக்கு என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். இது பாசிட்டிவ்னா நெக்ஸ்ட் டெஃபினட்டாக என்ன சொல்லிக்கலாம், நெகட்டிவ். அப்போது இது கான்கேவில் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்வர்டாக இருக்குது, கான்கேவில் இது வந்து டவுன்வர்ட்ஸாக இருக்குது. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்ததில் இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது, மினிமம் வேல்யூவும் கிடையாது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனும் கிடையாது. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அசிம்டோட்டை செக் பண்ண போகிறோம். இதுக்கு அசிம்டோட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் டாபிக் அசிம்டோட். இந்த அசிம்டோட் முடிஞ்சோடனே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கிராஃப் போயிடுவோம். இப்போ இதுக்கு அசிம்டோட்டை நம்ம செக் பண்ண போகிறோம். அசிம்டோட் எப்படி செக் பண்ணுவோம், அதாவது எக்ஸுக்கு நம்ம ஃபைனைட் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒய் வந்து இன்ஃபினிட்டி போச்சுன்னா வெர்டிக்கல் அசிம்டோட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நான் ஜஸ்ட் ரீகால் பண்ண போகிறேன். அதாவது எக்ஸுக்கு நான் ஃபைனைட் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருந்தால் இதுக்கு பேர் வெர்டிக்கல் அசிம்டோட். எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது ஒய் வந்து ஃபைனைட் வேல்யூ கிடச்சிதுன்னா இதுக்கு பேர் ஹாரிசான்டல் அசிம்டோட். சரிங்களா. ரைட். இப்போது இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 1 தான் கிரிட்டிக்கல் நம்பர்ஸாக இருக்குது. அதாவது -∞, 1 தென் ஆயிடுச்சு +∞. இங்கே 1 மைனஸ், இங்கே 1 ப்ளஸ், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லிமிட் x டென்ஸ் டு 1 மைனஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இங்கே f(x) தட் இஸ் லிமிட் x டென்ஸ் டு 1 மைனஸ் f(x) அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்மளுக்கு என்னது, x² minus 3x divided by என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் x minus 1. இப்போ இதனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா +∞ ஈக்குவல். அது எப்படி இங்கே 1 மைனஸ்னும் போது +∞ ஆச்சு. இது நம்மளுக்கு கொஸ்டின் புக்கில் இது வந்து ஷார்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் சம் தான். சரி, இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படி இந்த 1 மைனஸ் வந்து +∞ வருது அப்படின்னா இதுக்கு பேர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 1 மைனஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம எக்ஸுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 1 மைனஸ் h. 1 மைனஸ் இங்கே என்ன இருக்கோ அது. சப்போஸ் a மைனஸ் இருந்ததுன்னா எக்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னா a மைனஸ் h அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. எனக்கு இங்கே 1 இருக்கிறதுனால நான் 1 மைனஸ் h எடுத்துக்குவேன். இங்கே லிமிட் h டென்ஸ் டு 0. எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் நான் என்ன கொடுக்குறேன், 1 மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் -3 × 1 மைனஸ் h. இது நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, இந்த +∞ எழுதுனா போதுமானது. ஆனால் இது எப்படி வந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, +∞ எப்படி வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக வேண்டி. ஸோ 1 மைனஸ் h -1 இப்படி எழுதும்போது பாருங்கள் இந்த +1 மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் கேன்சல் ஆகிடும். அப்போது லிமிட் h டென்ஸ் டு 0. இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 1² + h² - 2h இதை -a மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. -3 + 3h டிவைட் பை என்ன ஆகிடும் அப்படின்னா -h. சரிங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். லிமிட் h டென்ஸ் டு 0. இங்கே h² -2h + 3h அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு +h. இங்கே 1 -3 அப்படின்னு சொன்னால் -2 டிவைட் பை -h. இப்போ இந்த -h டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லிமிட் h டென்ஸ் டு 0 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு -h. h² டிவைட் பை -h. ஓகேங்களா. இப்படி எழுதிக்கோங்க. இல்லை சிம்பிள் கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும், லிமிட் h டென்ஸ் டு 0 அப்படின்னு சொன்னால் -h² -h + 2 டிவைட் பை h இப்படி கூட போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். மைனஸை மேலே கொண்டு போயிட்டீங்க. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் -h² டிவைட் பை h -h/h ப்ளஸ் என்ன ஆகிடும் 2/h. ஒரு h இது கேன்சல், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு லிமிட் h டென்ஸ் டு 0 -h -1 + 2 டிவைட் பை h. இப்போ நீங்கள் ஹெச்சுக்கு 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -0 -1 +∞ which is equal to +∞. ஸோ இதுதாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 1 மைனஸும் கொடுத்தா +∞ அப்படின்றது வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். பட் இவ்வளோ ப்ராசஸ் நம்ம போடணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ரைட். அப்போது லிமிட் x டென்ஸ் டு 1 ப்ளஸ் அப்படி கொடுத்தா என்ன ஆகும், ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்குறோம். லிமிட் x டென்ஸ் டு 1 ப்ளஸ். இதையே நம்ம இப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அசிம்டோட்ஸ் எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும்,
yல எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், xல 1ல இருந்து xல 1ஆ இருந்துச்சுன்னா yக்கு அது என்னவா மாறும், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை ப்ளஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ரைட். இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இது டெஃபினட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எக்ஸுக்கு 1 மைனஸ் ஹெச் கொடுத்தீங்களா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இப்போ இதே மாதிரி நீங்கள் எக்ஸுக்கு 1 ப்ளஸ் ஹெச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, சரி. அப்போ therefore this curve has vertical asymptote at x is equal to what அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வெர்டிக்கல் அசிம்டோட் மட்டும்தான் இதுக்கு இருக்குது. நம்ம ஹாரிசான்டல் அசிம்டோட்டு நம்ம இதுக்கு கொடுக்க முடியாது. சரிங்களா, சரி. இப்போ இதுக்கு உண்டான டயக்ராம் நம்ம வரையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு ஸ்லாண்ட் அசிம்டோட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ ஸ்லாண்ட் அசிம்டோட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்கூடிய கொஸ்டின், அதாவது என்னது x² மைனஸ் 3xஐ நம்ம எதாவது டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் சிந்தட்டிக் டிவிஷனில் டிவைட் பண்ண போகிறோம். இதை நம்ம கொடுத்துருக்கக்கூடியது, ரைட்டுங்களா. அப்போது சிந்தட்டிக் டிவிஷனில் டிவைட் பண்ணால் x² மைனஸ் 3x உள்ள x மைனஸ் 1 வெளியே. இப்போ x இன்ட்டு x அப்படி மல்டிப்ளை பண்ணால் x², இது மைனஸ் x. இப்போ பார்த்தீங்கன்னா இது மைனஸ் பண்ணுங்கள், கேன்சல் ஆகிடும். இது சிம்பிள் மாற்றும் போது இது மைனஸ் 2x கிடைக்கும். மறுபடியும் மைனஸ் 2 மேலே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் மைனஸ் 2x ப்ளஸ் 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் 2. அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கோ அதை y இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்குவாங்க. இப்போ y இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 2 அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து ஸ்லாண்ட் அசிம்டோட். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தா ஒய்யும் இன்ஃபினிட்டியாக தான், இன்ஃபினிட்டி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹாரிசான்டல் அசிம்டோட் வர சான்சஸே இல்லை. அதனால் இதுக்கு வந்து ஸ்லாண்ட் அசிம்டோட். இப்போ ஸ்லாண்ட் அசிம்டோட்டுக்கு y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2க்கு நான் ஒரு லைன் மாதிரி தானே வரப்போகுது. அதனால் நான் பாயிண்ட் எழுதிக்கிறேன் எக்ஸ் ஒய். இப்போது எக்ஸுக்கு நான் 0 கொடுத்தேன்னா ஒய்க்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 2. ஒய்க்கு நான் 0 கொடுத்தேன்னா இந்த மைனஸ் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2. அப்போது இந்த இடம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்தாச்சு. சரிங்களா, இப்போ தான் நம்ம கிராஃப்க்கு போக போகிறோம். ஸோ கிராஃப் நம்ம எப்படி வரையணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸுன்றது நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1. ஓகேங்களா, 1 தான் நம்மளுக்கு வெர்டிக்கல் அசிம்டோட் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட்ஸ் எடுக்கிறீங்க. என்னென்ன இன்டர்செப்ட்ஸு, 0ன்றது ஒரு இன்டர்செப்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3ன்றது ஒரு இன்டர்செப்ட். அப்போ 0, இது 1, இது 2, இது நினச்சி 3. அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட்ஸ் எப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 0 அண்டு 3. ஒய் இன்டர்செப்ட் எடுத்துட்டிங்கன்னா 0 மட்டும்தான். சரிங்களா, ஓகே. நம்ம அதுக்கடுத்தது நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்கேவில் கொண்டு வரோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1ல் எனக்கு எப்படி இருக்கணும், அப்வர்டாக இருக்கணும். ஓகேவா, எதில் அப்வர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிற அப்வர்டு எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும். சரிங்களா, அதே 1 to இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து எப்படி இருக்கணும், டவுன்வர்ட்ஸில் இருக்கணும். அதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்னொன்று ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் நம்ம முன்னே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, அதை இங்கே எடுத்துக்குவோம். இதுதான் ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 0, -2, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2, 0. சரியா, ஸோ அதனால் இங்கே என்ன எடுக்க போகிறோம், ஒன்று வந்து 2, 0 இந்த இடம், இன்னொன்று 0, -2, இது -1, இது வந்து பார்த்தீங்கன்னா -2. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக ஒரு லைன் என்ன பண்ணிவிடுங்க, ட்ரா பண்ணிவிடுங்க. இதுக்கு பேர் ஸ்லாண்ட் அசிம்டோட். ஓகேங்களா,
சரி, இப்போ நம்ம இதிலிருந்து நம்ம இந்த கர்வ் வரைய போகிறோம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து +1 வர இந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 1லேருந்து இன்ஃபினிட்டி வர அந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம லிமிட்டுக்கு அசிம்ப்டோட் கண்டுபிடிச்சி இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். ரைட், இப்போது எக்ஸ் வந்து 1 மைனஸாக இருக்கும்போது, ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கொடுக்கும்போது என்னோடய வேல்யூ எவ்வளோ வந்தது பாருங்கள், ஒய்க்கு என்ன வந்தது பாருங்கள், +∞. அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் +∞. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே ஒயில் வந்து 1ல் ஆரம்பிக்கும்போது இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது எது வழியாகவும் போகணும், 0 வழியாகவும் போகணும், மறந்துடக்கூடாது. இப்படி வருங்க. சரிங்களா? அதுவே எக்ஸ் 1 + 1 தாண்டி போகும்போது ஒய் எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ரைட் ஹேண்ட் லிமிட்டை எக்ஸ் டென்ஸ் டு 1 + எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் -∞. சரிங்களா? -∞ இந்த இடத்துல ஒயில் வந்து -∞. இந்த ஒய் ஆக்சிஸ் இல்லையா, ஸோ -∞. -∞ ஸோ இது ஒரு நம்மளுக்கு அசிம்ப்டோட் நல்லாவே தெரியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அசிம்ப்டோட். அப்போ இங்கிருந்து எது வழியாக போகணும், இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இன்டர்செப்ட்ஸ் இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு என்ஹெச்சி 3, அந்த 3 வழியாகவும் போகணும். தென் கிராஃப் இப்படி வரையணுங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஒரு கிராஃப். சரிங்களா? இந்த கிராஃப் இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு ரிப்பீட்டேஷனாக இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதோட கிளாஸ் முடியுது. தேங்க்யூ.